அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோரஸ். இன்று நாம் ஒரு சின்ன வீடியோ பார்க்கின்றோம். பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி விவேகானந்தா பாறை நினைவகத்தில் வந்து தியானம் இருக்கப் போகின்றார் 2 நாட்கள். இது ஒரு செய்தியாக வந்தது. உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டம், அவரை தியானம் இருக்க விடக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது, தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்பொழுது அவர் அப்படி தியானம் இருக்கலாம் என்று எல்லாம் சொல்லி எதிர்க்கட்சிகள் போராட்டம். திமுகவின் வழக்கறிஞர்கள் மண்டைகள் என்று நிரூபிக்க கோர்ட்டுக்கும் போய்விட்டார். அவரை தியானம் இருக்க அனுமதிக்கக்கூடாது, அவர் தியானம் இருந்தால் ஏதோ பெரியதாக வந்துவிடும் என்று கோர்ட்டுக்கு போய்விட்டார்கள். சகோதரர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். 72 வயது கடந்த ஒரு மனிதர் கடந்த 60 நாளாக நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம், சுமார் 200 பொதுக்கூட்டங்கள், 25க்கும் அதிகமான ரோடு ஷோக்கள், சாலை பிரச்சாரம், 80 தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பேட்டிகள், 200க்கும் அதிகமாக விமான யாத்திரைகள், சுமார் 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல் பயணம், தேர்தல் பிரச்சார பயணம், 200 மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து பேச்சு என்று கடந்த சில நாட்களாக தேர்தலுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர் தற்பொழுது ஓய்வு தியானம் செய்வதற்காக கடந்த தடவை அங்கே இமயமலையிலே குகையிலே போய் தியானம் செய்தார். இந்த தடவை கன்னியாகுமரியிலே வருகின்றார். கன்னியாகுமரி விவேகானந்தா பாறை நினைவகத்துக்கு ஒரு சிறப்புண்டு. சுவாமி விவேகானந்தர் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த பாறையிலிருந்து தவம் செய்துதான் அமெரிக்காவுக்கு போய் எனது அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளை என்று அழைத்து அமெரிக்க நாட்டு மக்களுடைய, உலக நாட்டு மக்களுடைய மனதை வென்றார். அதே பாறை நினைவகத்தில் வந்து தவம் செய்ய போகின்றார்கள் என்று சொன்னோன்னு இவர்களுக்கெல்லாம் ஒரே பரபரப்பு, வெப்பராளம் சொன்னார். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி ஒருவர் வீட்டுக்குள் இருக்கக்கூடாதா? அவருடைய உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடாதா? அவருக்கு பிடித்தமான இடத்துல போகக்கூடாது? கோயிலுக்கு போகக்கூடாதா? ஏன் இவர்கள் முஸ்லீம்கள் நமாஸ் செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் கேஸ் போட வேண்டியதானே? அங்கேயெல்லாம் தேர்தல் நடத்தை விதி. இந்த தடை தேர்தல் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் அவருடைய சொந்த விஷயத்துக்காக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். பிரதமர் வந்திருப்பது சொந்த விஷயத்துக்காக, சொந்த ஸ்தாபனத்தில். விவேகானந்தா பாறை நினைவகத்தை பற்றி தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் தவம் செய்து உணர்ச்சி பெற்று உலகன் அரங்கத்திலே பாரதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டிய அந்த காரணமாக இருந்த அந்த பாறையில் அவருக்கு நினைவகம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்த முயற்சி RSS சார்பாக எடுக்கப்படுகின்றது. அதற்காக குருஜி கோல்வர்கர் ஏகநாத் கானடேஜி அவர்களை அனுப்பிவிடுகின்றார். அவர் இங்கே வந்து பல கஷ்டங்கள் பட்டு பல இன்னல்களுக்கிடையே பலரை சந்தித்து அந்த பாறை நினைவகத்தை கட்டுகின்றார். இதில் அவர் சந்தித்த பல கஷ்டங்கள், அங்கே சிலுவையை கொண்டு வைத்து விட்டார்கள், அங்கே போய் மலஜலம் கழித்து விடுவார்கள், இப்படி பல கஷ்டங்கள். கேரளாவில் கோழிக்கோடு, பையோளி துறைமுகம் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் சுயம் சேவகர்கள் வந்து கடலில் நீந்தி சென்று அந்த சிலுவையை எடுத்து மாற்றி சுத்தம் செய்து, இப்படி பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு அது கட்டப்பட்டது. RSSனுடைய ஒரு பிரிவாக, ஒரு சங்க பரிவாரத்தினுடைய ஒரு இயக்கமாக உள்ள விவேகானந்தா கேந்திராவின் சார்பில் பராமரிக்கப்படக்கூடிய விவேகானந்த கேந்திராவுக்கு சொந்தமான தனிப்பட்ட இடம். அது அரசாங்க இடம் கிடையாது, இந்த அறிவு கூட கிடையாது. அந்த இடத்துல அது RSSக்கு சொந்தமானது. RSS என்கின்ற அந்த ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய பரிவார அமைப்பு, அரசியல் சார்ந்த அமைப்பாகிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, அந்த கட்சியின் சார்பில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்பவர்
அந்த பாறை நினைவகத்திலே போய் தவம் செய்யக்கூடாது என்று தடுக்க எவனுக்கு உரிமை இருக்கிறது? யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? அவருடைய சொந்த விஷயத்திலே, சொந்த இடத்திலே அவர் போவதற்கு என்ன தடை? இதுதான் நமது தேசத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய நிலைமை. அவர் தவம் தீர்க்க போகிறாரா, இங்கே தடுக்க வேண்டும். சாராயம் காய்ச்சுகிறார்கள், பணம் வருகிறது, கள்ளத்தனமான பல விஷயங்கள் நடக்கிறது, அது ஒன்றும் தடுக்கக்கூடாது. மோடி தியானம் இருந்தால் தடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆட்சியாளர்களுடைய லட்சியம். இந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே பாரத பிரதமர் கன்னியாகுமரிக்கு வந்ததை வரவேற்கின்றோம். அவருடைய பயணம் இனிமையாக அமைந்து அந்த தியானத்தின் மூலமாக அவருக்கு நல்ல ஆன்ம சக்தி கிடைக்க, பலம் கிடைக்க, உலகின் குருவாக நமது தேசத்தை கொண்டு வர, உலக அரங்கில் நமது தேசத்தினுடைய மதிப்பை உயர்த்தி காட்ட நல்ல வல்லமையும் சக்தியும் இறைவன் கொடுக்கட்டும் என்று வேண்டி, அவருடைய இடத்துக்கு அவர் போகின்றார், உனக்கு என்னடா வேலை என்று கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி. வணக்கம். லோகா சமஸ்தா சுகுணா பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் முருகதாஸ்.